Hi students, today we are going to discuss about ecological equivalence. ஸோ எப்படி ஈக்குவலன்ஸாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம ஹேபிடேட் அண்டு நீச் பார்த்துருந்தோம். வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹேபிடேட் அண்டு நீச் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்காலஜிக்கல் ஈக்குவலன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி டூ யூ நோ கொஸ்டின்ஸ் applied ecology or environmental technology. So on the application of the science of ecology is otherwise called applied ecology or environmental technology. Okay வா, ஒரு branch தான் அந்த application of science, அதில் ecology தான் அது applied ecology சொல்கிறோம், இல்லை environmental technology சொல்கிறோம். ஸோ ஏன் இது வந்து நம்ம applied biology, applied ecology and environmental technology ஏன் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா, it help us to manage and conserve natural resource, அதாவது பாதுகாக்கிறது, இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு. தென் பர்டிகுலர்லி ஈகோசிஸ்டம்ஸ். ஓகேவா, ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸை கன்சர்வ், மேனேஜ், அதை வந்து நிர்ணயிப்பது, ஸோ அதுக்கு அப்போ நிர்வகிக்கிறதும் அதனுடைய அமைப்பை வந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த அப்ளைட் ஈகாலஜி வந்து வெரி இம்பார்ட்டன்ட் யூசஸாக இருக்குது. ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேட்டிவ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ். ஓகேவா, அது மாதிரி ஃபாரஸ்ட் அப்புறம் வைல்ட் லைஃப் கன்சர்வேட்டிவ், ஸோ அது வைல்ட் லைஃப் கன்சர்வேட்டிவ் அது பாதுகாக்கிறதுக்கு இதனுடைய மேனேஜ்மெண்ட்ஸ். ஓகேவா, ஃபாரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே அந்த டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா என்வால்மெண்டல் டெக்னாலஜி இன்வால்வ் பண்ணணும். ஸோ என்வால்மெண்டல் மேனேஜ்மெண்ட்ஸ் இன்வால்வ் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், ecosystem restoration, habitat management, invasive species management, protected areas management, and also help us plan landscape and environmental impact designing for the futuristic ecology. ஸோ அப்போ வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ஸ், அதாவது அதோடைய மேலாண்மை சொல்கிறோம்ல, உயிரினுடைய அது வந்து ஒரு பயோடைவர்சிட்டினா நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து பர்டிகுலர் ஏரியாவில் லிவ் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம பாதுகாக்கிறது. அது மாதிரி ஈகோசிஸ்டத்தை வந்து பாதுகாக்கிறது. ஓகேவா, அது வந்து ரீஸ்டோரேஷன், மறுசீரமைப்பு பண்ணுறது. அதுக்கு அடுத்தது ஈகோசிஸ்டம் ஹேபிடேட் மேனேஜ்மெண்ட், அது எந்த இடத்துல இருக்குது அதனுடைய இது டெவலப்பிங். ஓகேவா, ஸோ அனிமலாக இருக்கலாம், பிளான்ட்டாக இருக்கலாம், இருக்கிற இடத்துக்கு அது அனிமல் அந்த மாதிரி அதனுடைய வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்துறது. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த இன்வாசிவ். ஓகேவா, இன்வாசிவ் ஸ்பீஷீஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது ஆக்கிரமிப்பு. ஸோ இன்வாசிவ் ஸ்பீஷீஸ் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து கருவேலம் சொல்கிறோம்ல, அது வந்து இன்வாசிவ் ஸ்பீஷீஸ். நம்ம இன்னும் அந்த லெசனில் லாஸ்ட்டில் படிப்போம் அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் எப்படி வந்து அது வந்தது, அது வந்து ஒரு இதுவாக ஒரு வெப்பன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ வந்து இது மாதிரி போட்டால் அங்கே வந்து லேண்டு வந்து ஸ்பாயில் ஆகிடும், ஸோ அது வந்து நம்ம அதுக்கப்புறம் அதை கல்டிவேட் பண்ண முடியாது, இந்த மாதிரி வந்து ஒரு திணிச்சது அது மாதிரி இன்வாசிவ் ஸ்பீஷியஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறது, ப்ரொடெக்ட் ஏரியா மேனேஜ்மெண்ட்ஸ். ஓகேவா, பாதுகாப்பு எல்லாமே டோட்டலாக வந்து நிலத்தோட்டத்தை எப்படி வந்து அதனுடைய தாக்கம், அதனுடைய இது எல்லாமே எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றதான் அந்த லேண்ட்ஸ்கேப் அண்ட் என்வாரன்மெண்டல் இம்பாக்ட் டிசைன் ஃபார் த ஃபியூச்சரிஸ்டிக் ஈகாலஜி. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் இந்த அப்ளைடு ஈகாலஜி டெக்னாலஜி வந்து நம்ம என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்சர்வ் பண்ணுறது, பாதுகாக்கிறதோ, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அதான் அப்ளைடு ஈகாலஜி ஆர் என்வாரன்மெண்டல் டெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு ecological equivalence, taxonomically different species occupying similar habitats, the niche. ஸோ நிறைய ஸ்பீஷிஸ், ஒரு சிங்கிள் ஸ்பீஷிஸ் ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஷேரிங் ஆர்கானிசம்ஸ். ஓகே, நம்ம ஹேபிடேட் பார்த்தோம்ல, சிங்கிள் நீச், அந்த ஹேபிடேட் மேபி ஷேர்ட் மெனி ஆர்கானிசம்ஸ். அதே மாதிரி ஸோ டாக்ஸானமிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ், டாக்ஸானமிக்கலி. ஸோ அப்போ டாக்ஸானமிக்கலி அப்படின்னா ஸோ அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து டெசர்ட்டில் லீவ் பண்ணக்கூடியது, இது வந்து மிசோஃபைட்ஸில் லீவ் பண்ணக்கூடியது. ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் வந்து ஆக்குபை சிமிலர் ஹேபிடேட்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஆக்குபை பண்ணியிருக்கோம். இன் டிஃப்ரெண்ட் ஜாகிரபிக்கல் ரீஜன் ஆர் கால்டு ஈக்குவலன்ஸ், ஈக்காலஜிக்கல் ஈக்குவலன்ஸ், டிஃப்ரெண்ட் ஜாகிரபிக்கல் ரீஜன். ஃபார் எக்ஸாம்பிள் மணத்தக்காளி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இது வந்து சொலேனம் நைக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து சொலேனம் அமெரிக்கானம். ஓகேவா, சொலேனம் அமெரிக்கானம் அப்படின்னா அமெரிக்காவில். ஸோ நைட் ஷேட் பிளான்ட், அதுவும் நைட் ஷேட் பிளான்ட் தான். பட் ஆனால் ரெண்டு இடத்துல இருக்குது, அதுக்கு நேம் வந்து மாறி இருக்கும். ஒரு அதே சேம் தான், மணத்தக்காளி தான் ரெண்டு இடத்துல இருக்குது, பட் ஆனால் நேம் வந்து இருக்குது. அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஜாகிரபிக்கல் ரீஜன்ஸ். ஸோ அந்த இடத்துல ஒரே பிளான்ட்டு, பட் அது ஒரு வேறு மாதிரி இருக்குது, இங்கே ஒரு வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த கால்டு ஈக்காலஜிக்கல் ஈக்குவலன்ஸ், அதான் சொல்கிறோம். ஓகேவா,
அதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. certain species of epiphytic orchids of western ghats of India, western ghats of India differ from the epiphytic orchids of South America. ஸோ வந்து எபிபைட்டிக் ஒரு என்னது தொற்று தாவரம் சொல்கிறோம். ஸோ அந்த தொற்று தாவரம் என்ன அப்படின்னா அது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு தொற்று தாவரம். அது இல்லாமல் அதே மாதிரி அதே ஆர்கிட்ஸ் ஓகேவா. ஸோ ஆர்கிட்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொற்று தாவரம் ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா டிஃபர் ஆகுது ஓகேவா. certain species of epiphytic orchids of western ghats of India differ from the epiphytic orchids of South America. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எபிஃபைட்ஸும் அங்கே சவுத் அமெரிக்காவுடைய இருக்கிற எபிஃபைட்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ரெண்டேஷன் கொடுக்குது. பட் ஆனால் என்னது பட் தே ஆர் எபிஃபைட்ஸ், ரெண்டுமே வந்து தொற்று தாவரம் தான். ஆனால் என்னது இங்கே இருக்கிறதும் அமெரிக்காவில் இருக்கிறதும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதான் வந்து ஈக்காலஜிக்கல் ஈக்குவலன்ஸ். அதே மாதிரி ஸ்பீஷீஸ் ஆஃப் கிராஸ்லேண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப் இந்தியா டிஃபர் ஃப்ரம் த கிராஸ் ஸ்பீஷீஸ் ஆஃப் டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டெப் இன் நார்த் அமெரிக்கா ஓகேவா. அதாவது இந்தியனுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய புல்வெளி அதனுடைய ஸ்பீஷீஸ் சின்ன சின்ன சிட்டின்னு சொல்கிறோம்ல, அதுவும் அமெரிக்காவின் குளிர் பிரதேச புல்வெளி அதாவது ஸ்டிப் ஓகேவா. ஸ்டெப் அப்படின்றது என்னது அமெரிக்காவினுடைய குளிர் தேசம் ஓகேவா. டிஃபர் ஃப்ரம் த கிராஸ் ஸ்பீஷீஸ் ஆஃப் டெம்பரேட் கிராஸ்லேண்டு அப்படின்னா குளிர் பிரதேசம் அப்படி சொல்கிறோம். அந்த குளிர் பிரதேச புல்வெளி ஓகேவா, அதுலேருந்து என்னன்னா டிஃப்ரெண்டேட் ஆகுது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்டும் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்டும் டிஃப்ரெண்டேட் ஆகுது. பட் தே ஆர் ஆல் ஈக்காலஜிக்கல் பிரைமரி ப்ரொடியூசர் பட் ஃபில்ஃபில்லிங் த சிமிலர் ரோல் இன் த தியர் ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டிஸ். ரெண்டுமே கிராஸ் ரெண்டுமே என்னது ஒரு ப்ரொடியூசர்ஸாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த இது பார்த்துருப்போம் ஈகோ சிஸ்டம்ஸுடைய பேலன்ஸ் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடியூசர்ஸ், அதுக்கப்புறம் கிராஸ் காப்பர்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஸ்னேக்கு, ஃப்ராக்கு, ஸ்னேக்கு, ஈகிள் அந்த மாதிரி இதை பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதனுடைய இதுவும் ஓகேவா. கிராஸ்லேண்டுடைய ஸ்பீஷியஸ் ஓகேவா. கிராஸ்லேண்ட் இருக்குது வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்டோ இல்லை நார்த் அமெரிக்காவுடைய கிராஸ்லேண்டோ பட் சேம் தான். பட் ஆனால் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ரெண்டுமே என்னது ப்ரொடியூசர்ஸ் தான். அதனுடைய ரோல் வந்து அதோடைய கம்யூனிட்டிஸ் வந்து ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டிஸ் அது வந்து ப்ரொடியூசர், கன்சூமர், டீகம்போசர் அந்த மாதிரி வந்து வேவில் போகும். பட் ஆனால் ரெண்டுமே கிராஸ்லாம். பட் ஆனால் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய கிராஸும் நார்த் அமெரிக்காவுடைய கிராஸும் டிஃபர் ஆகுது. இது ஈக்குவலஜிக்கல் பேலன்ஸ் ஓகேவா. ஈக்குவலன்ஸ் ஓகேவா. ஈக்காலஜிக்கல் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ரெண்டும் சேமாக இருக்கிறது. அதுக்கடுத்தது ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இந்த ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்க்குறோம். மெனி ஆர்கானிசம்ஸ் கோஎக்ஸிஸ்ட் ஆன் என்விரான்மெண்ட். The environment surroundings includes physical, chemical and biological compounds. ஓகேவா. ஷேரிங் மெனி ஆர்கானிசம் கோஎக்ஸிஸ்ட் இன் என்விரான்மெண்ட். ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து அங்கே இருக்குது. அது வந்து ஃபிசிக்கல், கெமிக்கல் as well as பயாலஜிக்கல் வந்து இன்வால்வ் பண்ணது. ஸோ த சரௌண்டிங் இன்க்ளூட்ஸ் ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்டு பயாலஜிக்கல் காம்போனன்ட்ஸ். இது எல்லாமே இருக்கும். பட் ஆனால் அங்கே என்னது குரூப்பாக இருக்குது. when a component of surrounding an organism affect the life of organisms ஓகேவா. ஒரு சில கூறுனால என்ன பண்ணுது அப்படின்னா அஃபெக்ட் ஆகுது. ஒரு சில லிவிங் ஆர்கானிசத்துக்கு அதனுடைய லிவ் வந்து அதனுடைய லைஃப் ஸ்பேன் என்னது அஃபெக்ட் ஆகுது. இட் பிகம்ஸ் ஏ ஃபேக்டர்ஸ். எதனால் அப்படின்னா ஃபேக்டர்ஸ், இந்த ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அது மாதிரி ஃபேக்டர்ஸால் தான் அஃபெக்ட் ஆகுது. ஆல் சச் ஃபேக்டர் டுகெதர் ஆர் கால்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர் ஆர் ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுதோ அது எல்லாமே என்னன்னு சொல்கிறோம் நம்ம என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா என்னது ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படி சொல்கிறோம். These factors can be classified into living, that is biotic, and non-living, that is abiotic, which make the environment of organisms ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஃபேக்டர்ஸ் என்னது ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னது அப்படின்னா பயோட்டிக் அண்டு ஏபயோட்டிக். பயோட்டிக் அப்படின்னா லிவிங் அண்டு ஏபயோட்டிக் அப்படின்னா நான் லிவிங். The ecological factors are meaningfully grouped into 4 classes which are as follows. First one என்னன்னா climatic factors ஓகேவா. climatic factors. Second one edaphic factors. Third one topographic factors. Fourth one biotic factors. ஃபர்ஸ்ட் இருக்க தெரியும் என்னது ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஓகேவா. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளைமேட் ஃபேக்டர்ஸ்னால் அந்த காலநிலை காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா சாயில் ஃபேக்டர்ஸ். எடாஃபிக் அப்படின்னா சாயில் மண்.
ஸோ அது வழி ரிச்டு சாயிலா, நியூட்ரியன் ரிச்டு சாயிலா, இல்லை ஃபெர்டைல் சாயிலா, இல்லை அன்ஃபெர்டைல் சாயிலா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எடாஃபிக் ஃபேக்டர்ஸ். அதுக்கடுத்து டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஸோ வந்து லேண்டு, ஸோ ஆல்டிடியூடில் இருக்கா, லேட்டிடியூடில் இருக்கா, ஓகேவா, செங்குத்து உயரமாக இருக்கா இல்லை குத்து உயரமாக இருக்கா, அந்த மாதிரி வந்து அதனுடைய நிலப்பரப்பு வந்து என்ன என்ன இன்வால்வ் ஆகுது, அதாவது டோப்போகிராஃபிக். அதுக்கடுத்தது பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், லிவிங் ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகி என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுது, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. காமனாக என்ன அப்படின்னா ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அது எல்லா ஆர்கானிசம் சரௌண்டிங்கில் இருக்குது. ஸோ அது வந்து கெமிக்கல் பயாலஜிக்கல் காம்பனண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனுடைய சில இது வந்து அஃபெக்ட் ஆகுது, அது வந்து ஃபேக்டர்ஸ் சொல்கிறோம். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறோம், என்வாயர்மெண்டல் ஃபேக்டர் ஆர் ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர் சொல்கிறோம். ஸோ அஃபெக்டர் ப்ளஸ் வந்து என்னது சேம் அஸ் டு லிவ். ஸோ அது ஹெல்பஸ் ஃபார் திஸ் பிளான்ட், ஹெல்பஸ் ஃபார் திஸ் அனிமல். ஸோ அது எது வேணாலும் இருக்கலாம். ஸோ பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் சொல்கிறோம். ஸோ அதில் வந்து 4 வந்து குரூப் பிரிச்சுருக்காங்க. 1 கிளைமேட் ஃபேக்டர்ஸ், இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கிளைமேட் ஃபேக்டர்ஸ் 1, செகண்ட் ஒன் என்னது எடாஃபிக் ஃபேக்டர்ஸ், தேர்ட் ஒன் டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ், ஃபோர்த் ஒன் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இதுதான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. we will discuss about the factors as conscious manner, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிளைமேட் ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, அது மாதிரி எடாஃபிக் ஃபேக்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்கோம், சாயில். டோப்போகிராஃபி அப்படின்னா லேண்டு, ஸோ வந்து அதனுடைய நிலப்பரப்பு சொல்கிறோம். பயோட்டிக் அப்படின்னா லிவிங் ஆர்கானிக் பிளான்ட். ஸோ இதுதான், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் டூ யூ நோ ஃப்ளாஸ் ஆஃப் பாப்பி அண்ட் சிக்கோரி அண்ட் டாக் ரோஸ், ஓகேவா, and many other plants blossom before the break of dawn 4 to 5 a.m. and evening primrose open up with the onset of dusk 5 to 6 p.m. due to diurnal rhythm. ஸோ வந்து என்னது பாப்பி, சிக்கரி, அதுக்கப்புறம் ரோஜா. ஸோ இப்போ வந்து ரோஜா, ஓகேவா. ஸோ ரோஸ் அந்த மாதிரி சில பிளான்ட் என்ன பண்ணுன்னா அதிகாலையில், அதுவும் வந்து 4 to 5 a.m. ஸோ இப்போ வந்து பிஃபோர் சன்ரைஸுக்கு முன்னாடியே 4 to 5 a.m. அந்த டைமில் என்ன பண்ணும் அப்படின்னா பிளாசம் ஆகுது, பூ வந்து என்னது பூ பூக்குது, ஓகேவா, ஃப்ளார் ரைஸ் ஆகுது. பாப்பி, சிக்கோரி அண்டு ரோஸ். ஈவினிங் ப்ரைம் ரோஸ் அதே சேம் டைமில் என்னதுன்னா இந்த ப்ரைம் ரோஸ் என்னென்னா அந்த ஆன்செட் ஓப்பன் அப் வித் அந்த ஆன்செட் ஆஃப் டஸ்க். ஸோ அது என்னதுன்னா சன் வந்து மறையிற டைமில், ஓகேவா. ஸோ அஸ்தமனம் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து ஃப்ளவர் வந்து ரைஸ் ஆகுது, ஸோ பிளாசம் ஆகுது டியூ டு 5 to 6 p.m. டியூ டு டையூரினல் ரிதம். ஸோ ஓகேவா. ஸோ இது வந்து பகல் இரவு அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. டையூரினல் ரிதம் அப்படின்னா பகல் இரவு, ஏன்னா பகலில் ஒரு இது இரவு இல்லாமல். ஸோ அது மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளூம் ஆகுது. ஸோ இப்போ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் தான் இன்வால்வ் ஆகும். லைட்டு இன்வால்வ் ஆகணும், அதோட டெம்பரேச்சர் இன்வால்வ் ஆகணும். ஸோ அது இப்போ வந்து நம்ம இப்போ நார்மலாக இப்போ வந்து சீசனில் சொல்லுவோம், நம்ம வந்து என்ன சொல்லலாம், ஒரு ரெய்னி சீசனில் இப்போ என்ன கிடைக்காது, ஃப்ளார்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்காது, அவைலபிள் இஸ் நாட் அவைலபிள். ஸோ 1 kg ஆஃப் ஜாஸ்மின் அப்படின்னா 2000 rupees 4000 rupees அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்போ என்னென்னா என்ன ரீசன் அப்படின்னா கிளைமேட் ஃபேக்டர்ஸ் தான். கிளைமேட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கிளைமேட்டில் என்ன பண்ணாது, ஃப்ளார் வந்து பிளாசம் ஆகாது. ஸோ அப்போ வந்து மெயினானது அப்படின்னா பட்ஸ் வந்து பிளாசம் ஆகாது. ஸோ வந்து மெயினான அப்படின்னா அது நல்லா சன்லைட் வந்து இருக்கணும். அப்போது நல்லா ட்ரை ரீஜன்ஸாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நல்லா ஃப்ளார்ஸ் வந்து அது பட்ஸ் வந்து ஃப்ளாசம் ஆகும், பட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி அதனுடைய ஃபேக்டர்ஸ் தான். அது மாதிரி கிளைமேட் ஃபேக்டர் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்றத 4 ஃபேக்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா கிளைமேட் ஃபேக்டர்ஸ். The climate is one of the important natural factors controlling the plant life. Climate தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்க்கலாம், ஒரு சில ரோஸ் வந்து நல்லா பிங்க் கலரில் இருக்கும், அதுவே நல்லா வந்து க்ளவுடியாக இருக்குது. 4 to 5 days வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது வித்தவுட் சன்ஷைன் அப்படின்னா அப்போ நல்லா ரெட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம், நீங்கள் நிறைய வந்து இந்த மாதிரி டைமில் நிறைய வந்து என்ன பண்ணியிருக்கோம், நல்லா கிளைமேட் வந்து ரொம்ப கூல் கண்டிஷன்ஸில் இருக்குது. ஸோ அந்த ரோஸ் எல்லாமே ரொம்ப பிரைட்டாக ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதுவே நம்ம வந்து இன்னும் ஆஃப்டர் ஏப்ரல், மே, மார்ச் அந்த மாதிரி டைமில் பார்க்க போதுன்னா பிங்க் கலரில் மாறும். ஸோ இப்போ என்ன ரீசனா அந்த கிளைமேட் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ என்னென்ன கிளைமேட் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட்ஸ், கிளைமேட் ஃபேக்டரில் சப்டிவிஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னா லைட்டு, டெம்பரேச்சர், வாட்டர், விண்டு அண்டு ஃபயர். ஸோ ஃபயர், விண்டு, வாட்டர், டெம்பரேச்சர், லைட்டு. ஸோ இப்போ இதெல்லாமே கிளைமேட் ஃபேக்டர்ஸ். அப்போ லைட்டில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் காஸ் ஆகுது, ஸோ அது எத்தனை mm வந்து அதில் வந்து நேனோமீட்டர் வந்து அதில் படணும்,
அந்த மாதிரி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும், வாட்டர் எவ்வளோ அளவுக்கு இருக்கணும், இல்லை எக்ஸஸாக இருந்தால் என்ன நடக்கும், விண்டு அது மாதிரி ஏர் வந்து அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும், கம்மியாக இருந்தால் நடக்கும், அது மாதிரி ஃபயர் அப்படின்றது என்ன, அப்படி அதனுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்றதா இது எல்லாமே கிளைமேட் ஃபேக்டர், கிளைமேட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. டெம்பரேச்சராக இருந்தாலும் சரி, லைட்டாக இருந்தாலும் சரி, வாட்டராக இருந்தாலும் சரி, விண்டாக இருந்தாலும் சரி, அண்டு ஃபயராக இருந்தாலும் சரி. ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்றைக்கி மெயினாக என்னது அப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ், கிளைமேட் ஃபேக்டர், எடோபைக் ஃபேக்டர், ட்ரோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ இந்த ஈக்காலஜிக்கல் ஈக்குவலன்ஸ் மட்டும் டெஸ்ட் எழுதி காட்டுங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.